Hi students, today we are going to learn about 6th unit memory poem Noumena Foreign. So here for 10th standard we are having 4 memory poem. So already we have completed 3 memory poem. This is the last one. Noumena Foreign, about the author James Faulkner Kirkhill, 1918 to 2009. His original name was James Harold Kirkhill. He was a English poet, translator and travel writer. ஸோ இவர் வந்து ஒரு போயிட்டாகவும் இருக்கிறாரு, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு, ஒரு சில லாங்குவேஜ்லேருந்து இன்னும் ஒரு சில லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, அண்ட் ட்ராவல் ரைட்டர். ஸோ ட்ராவல் ரைட்டர்னால் அவங்க ட்ராவல் போகிறாங்க இல்லையா, அங்கே பார்க்குற விஷயங்களை வந்து அவங்க போயமாவோ இல்லை நாவல்ஸாவோ எழுதுறது அந்த மாதிரியும் இருந்தார். He wrote over 30 books including autobiographies, novel and plays. Kirkhill wrote his first book of poetry, The Drowned Sailor at the Downs, which was published in 1947. So here he wrote 30 books, அதாவது 30 புக்ஸுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. ஸோ அதில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோபயோகிராஃபிஸ், நாவல் அண்ட் பிளேஸ். ஸோ இது எல்லாமே அந்த 30 புக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இவருடைய ஃபஸ்ட்டு புக் ஆஃப் போயட்ரி எப்போ வந்து அவர் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா 1947. அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ். ஸோ அதுதான் அவருடைய ஃபஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி. His hometown of South Shield now holds a growing collection of his work in the Central Library. An artifact from his time in Japan are housed in the nearby museum. ஸோ ஹியர் இவருடைய ஹோம்டவுன்னா அவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோன்னாக்க சவுத் ஷீல்டு அப்படின்றது தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே இருக்கிற அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் இவருடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம எந்த டைமில் போனாலும் வி கேன் கெட் தட். அட் தி சேம் டைம் ஸோ அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்து அவங்க கலெக்ட் பண்ண ஒரு சில அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மியூசியமில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at a special event and Central Library in South Shield. So here, இவருடைய லாஸ்ட் வால்யூம் ஆஃப் புக் இருக்குது இல்லையா, அது எப்போ வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 2008. த புக் நேம் வாஸ் ரெட் ஸ்குரல் ப்ரெஸ் அப்படின்ற அந்த புக்கை வெளியிடுறாங்க. ஸோ அந்த புக் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாகவே அவங்க வந்து அந்த செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் நடந்தது சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்ட். Read on the poem to know why we mustn't hate our brethren because they belong to a different country or speak a different languages. The poet reminds us of that how all people are similar and part of the brotherhood of man. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. Here for this poem, so peoples they are coming from a different countries and they are speaking different languages. So வேறு கண்ட்ரிலேருந்து வந்த பீப்புள்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்களாகவும் இருக்கலாம். அந்த பீப்புள் கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சகோதரத்துவத்துடன் பழகுறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் போய்ட்டிங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னா ஒரு சிமிலராக இருக்கிறோம், ஒரே மாதிரியான குணநலன்களோட கேரக்டர்ஸ் அப்படிலாம் இருக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சகோதரத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அட் எண்ட் ஆஃப் திஸ் போயம், ஸோ எண்ட் ஆஃப் திஸ் போயமில் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இட் வாஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சர், அட் த சேம் டைம் அகெயின்ஸ்ட் அவர் செல்ஃப். ஸோ நம்ம செய்கிற நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்குது, நேச்சருக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Now move to the poem Noumena Foreign. So here, now listen our topic clearly. Noumena Foreign. So here men அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. Here they are not mentioning only for the men. So it was denoting for all the people. So எல்லா பீப்புளையும் தான் இங்கே மென்னு சொல்கிறாங்க. Noumena Foreign.
ஸோ இங்கே வந்து எந்த மனிதர்களுமே ஃபாரினர் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லுவோம். அட் த சேம் டைம் ஸோ நம்ம இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போயிருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் நோ மென் ஆஃப் ஃபாரின். ஸோ இங்கே இந்த வேர்ல்டில் இருக்கிற யாருமே ஃபாரினர்ஸ் கிடையாது. நம்ம எல்லாமே அந்த உலகத்தில் இருக்கிறோன்னா ஸோ எல்லா மக்களுமே எந்த கண்ட்ரி எந்த லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களா கூட இருக்கலாம், பட் நம்ம எல்லாருமே சேம் ஒரே வகையான மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிமெம்பர், no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes like us. The land our brother walk upon is earth like this, in which we all shall lie. Here, listen, remember. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, no men are strange. ஸோ நம்ம பார்க்குற மனிதர்கள் யாருமே நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னால் யாரை சொல்லுவோம்னா, நம்ம புதுசாக பார்க்குற நம்மளுக்கு தெரியாத மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்சர், இங்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். ஸோ நம்ம இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோமா, அது நம்மளுக்கு ஃபாரின் கிடையாது. ஸோ அப்போ எல்லாருமே நம்ம ஈக்குவல் தான். அதனால் நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரி அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Beneath all uniforms, a single body breathes like ours. So here, beneath all uniforms. ஸோ ஹியர் இங்கே யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியோடைய ஆர்மி எடுத்துக்கிட்டோன்னாக்கா, இப்போ நம்ம இந்தியா பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆர்மி ட்ரெஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். அதுவே ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோடைய சோல்ஜர்ஸையும் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸ் வேறையாக இருக்கும். பட் அவங்களுடைய யூனிஃபார்ம் வேறு மாதிரி இருந்தாலும் அந்த யூனிஃபார்முக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமன் பீயிங் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லார் உடம்புலையும் என்ன இருக்குது, பிளட் இருக்குது. அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய கேரக்டர்ஸ், அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறாங்க, சுவாசிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே ஒரு சமமான ஈக்குவலான ஹியூமன் பீயிங்ஸ் தான். The land our brother walk upon is earth like this. So here, so land our brother, here brother அப்படின்றது brothers and sisters. ஸோ எல்லாருமே வாக் அப்பான், ஸோ அந்த லேண்டு மேலே தான் நம்ம எல்லாருமே நடக்கிறோம். மேபி அது எந்த கண்ட்ரி பீப்புள்ஸாக கூட இருக்கலாம். இஸ் எர்த் லைக் திஸ். ஸோ எர்த்தில் இருக்கிறது அப்படி தான். இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லேண்டு மேலே தான் நடக்கிறோம். இன் விச் வி ஆல் ஷல் லை. ஸோ இங்கே லைன்றது நம்ம வாழுகிறோம், அந்த பூமியில் தான் நம்ம வாழுகிறோம். ஸோ அந்த லேண்டில் நடக்கிறோம், அந்த லேண்டில் தான் நம்ம எல்லாருமே வாழுகிறோம். ஸோ வி ஆர் சேம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Stanza 2. They too aware of sun and air and water are fed by peaceful harvesters, by war's long winter starved. Here they too aware. ஸோ அதாவது இந்த ஃபாரின் அந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா மக்களுமே அவங்களுக்கும் அவேர்னஸ் இருக்குது. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, சன், ஏர், வாட்டர். ஸோ நம்ம எல்லாருக்குமே எல்லா கண்ட்ரிலுமே எப்படி, இப்போ மார்னிங்னாக்கா சன் வந்து ரைஸ் ஆகும், ஈவினிங் சன் செட் ஆகும். அட் த சேம் டைம் வி நீட் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ நம்மளுக்கு ஒரு பேசிக்கான திங் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரும் வாட்டரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயங்கள். They are fed by peaceful harvesters. ஸோ பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து அவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. அட் த சேம் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவே வார் டைமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த போர் நடக்கிற காலங்களில் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பசியால் வாடுறாங்க. லாங் வின்டர் ஸ்டாவ்டு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல் அமைதியான வாழ்க்கை நடத்தும் போது அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. பட் ஃபார் த வார் டைம், ஸோ வார் டைமில் ஸோ எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸுமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டாவேஷன் பசி பட்னியால் வாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஈக்குவல் தான் ஃபார் ஆல் த பீப்புள். தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ours and in their lines we read. ஸோ தேர் ஹேண்ட்ஸ், அவங்களோட ஹேண்டு கைகள் வந்து நம்ம கைகள் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கைகளில் எப்படி அந்த லைன்ஸ் அந்த ரேகைகள் போகுதோ அதே மாதிரி தான் அவங்க கைகள்லேயும் அந்த ரேகைகள் இருக்குது. அதை நம்மளும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளை மாதிரி தான் எல்லா பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. A label is not different from our own. So here
லேபர்ஸ், ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து நம்மள மாதிரி தான். நம்ம எப்படி டெய்லி வேலை செய்கிறோமோ, வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன அதுக்குரிய மணி பே பண்ணுவாங்க. ஸோ லைக் தட் இந்த அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ பீப்புள்ஸ் ஆர் சேம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேயும் பீப்புள்ஸ் எப்படி இருக்கிறாங்க, நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஹியர் ஃபார் திஸ் போயம் நோ மென் ஆர் ஃபாரின். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து யாருமே ஃபாரினர்ஸ் இல்லை அப்படின்றதுக்கு நம்ம போயிட்டு வந்து ஒரு சில எக்ஸாம்பிளோடு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாரு. And for this class we saw only for the 2 stanzas. In rest of the stanza we can see for the next videos.